தயவு செஞ்சு ஃபீட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபீட் பண்ணனால அந்த நாய் நல்லா தான் இருக்கும். யாரோட இர்ரெஸ்பான்சிபிலிட்டினால ரோட்டுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ கிளியர் கட் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபேன்சிக்கு எடுக்காதீங்க. சும்மா ஒரு பப்பி எடுத்துகிட்டு 1 மாதம் 2 மாதத்தில் ரீஹோம் பண்ணுறது. உங்களை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? என் பேர் சகுந்தலா. நான் ஒரு ஃபுல் டைம் ரெஸ்கியூவர் அண்ட் டாக் ட்ரைனர். ஓகே. ஸோ நான் வந்துட்டு 2015 இருந்துட்டு ரெஸ்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐ ஹேட் 1 டாக் அண்ட் 1 கேட். இவங்க 2 பேரும் என்னோடய பெட்ஸ். 2015 வந்துட்டு நான் ஜாப் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு என்னோடய ஜாப் ப்ரொஃபைல் ஐ வாஸ் இன்டு சேல்ஸ். என்னோட மெயின் அவள் வந்து டெய்லி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாள். வெளியில் வந்துட்டு லைக் அவள் என்ன ஃபீட் பண்ணாலும் சாப்பிடுவாள். யூஸ்வலி டாக்ஸ்க்கு வந்துட்டு தே வெரி சூஸி. அவங்களுக்கான ஆக்சுவல் ஃபுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. பட் அவள் வந்துட்டு சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ், நான் என்ன கொடுத்தாலும் அதை சாப்பிட்ருவேன். ஸோ டெய்லி வந்துட்டு ஐ மேக் இட் அ பாயிண்ட் தட் ஐ யூஸ் டு ஃபீட். ஒரு பீரியடில் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருந்துச்சு. நான் ஆஃபீஸ் போகல ஒரு 4 நாள். நடுவில் ஒரே ஒரு நாள் போயிருந்தேன். அவள் வந்துட்டு ஏதோ வண்டி கடியில் தூங்கிட்டு இருந்திருக்கா. கழுத்தில் வந்து வண்டி ஏறிடுச்சு. பட் ஆனால் ஷி வாஸ் அலைவ். கழுத்து ஒரு பக்கம் தொங்கிட்டு இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு ஷீ கேம் டு மீ ஹெல்ப்புக்காக. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஹெல்ப் பண்ணுற சுச்சுவேஷனில் இல்லை. ஏன்னா என்னால் ஆஃபீஸில் உட்காரக்கூட முடியல. அன்றைக்கி வந்து ஒரு 1 ஹவரில் நான் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டேன். பட் ஆனால் அவளோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக்கில். யாராச்சும் தயவு செஞ்சு அவளுக்கு ரெஸ்கியூ பண்ணுங்கள், ஐ டேக் கேர் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டிருந்தேன். யாருமே வரல. நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறமேட்டு நான் ஆஃபீஸ் போனால் எனக்காக வெயிட் பண்ணி என்னோடய ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ்லேயே இறந்து போயிருந்தா. அவளை யாரும் ரிமூவ் கூட பண்ணலை. ஸோ தேட் ஹிட் ஹார்ட். ஒரு விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களாம் நேச்சுரலாக நம்மளோட லைஃப்குள்ளார வரல, நம்மளாம் கொண்டு வந்தது. பல ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி வந்துட்டு காட்டுக்குள்ளே இருந்த ஓநாயை வந்துட்டு செலக்ட் பண்ணி நம்ம தேவைக்காக, நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக கொண்டு வந்தது. இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஆயிருக்காங்கன்னா அது கம்ப்ளீட்டாக காரணம் நம்ம தான். இன்றைக்கி வந்துட்டு ஸ்ட்ரே டாக் இஷ்யூன்னு பேசுகிறோம், டாக்ஸு பைட் இஷ்யூன்னு பேசுகிறோம். பட் எல்லாத்துக்குமே மேஜர் இஷ்யூ பார்த்திங்கன்னா நம்ம தாங்கிறது புரியல. கண்டிப்பாக. நான் ரெஸ்கியூவை தவிர்த்து வந்துட்டு நான் ஒரு ரெகுலர் ஃபீடர். நவம்பர் மாதம் 2020 வந்துட்டு எவ்ரி சிங்கிள் நைட் நாங்கள் வெளியில் போய் டாக்ஸ் ஃபீட். எந்த ஏரியாவில் ஃபீட் பண்ணுவீங்க? நான் வந்துட்டு பம்மலில் இருக்கிறேன். ஸோ பம்மல், பொலிச்சலூர், அனகாபுத்தூர், சங்கர் நகர், பல்லாவரம். அதை தவிர்த்து நாங்கள் எங்கே வெளியில் போனாலும் ஒரு பேசிக்காக ஒரு ஃபுட் பேக்கெட்டு, ஒரு மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்கான லிவர் புட்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும். இது எல்லாமே வந்துட்டு எங்கள் வண்டியில் எப்போயுமே ஸ்டோர்டாக இருக்கும். ஸோ எங்கே பார்த்தாலும் இப்போது நீங்கள் வந்து ரோட்டில் வந்துட்டு ஒரு டாக் பார்க்குறீங்க, அந்த டாக் வந்துட்டு மேகட் இஷ்யூ இருக்குது, ஃபுல்லாக ஒரு ஓப்பன் ஊண்டு இருக்குது, தலையில் ஃபுல்லாக வந்துட்டு புழு வச்சுருக்கு அப்படின்னா எனக்கு தெரியும் அங்கே வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் என்ன கொடுக்க முடியும்ன்ட்டு. ஒரு இமீடியட்டாக ஒரு 1 டைம் ப்ராப்பரான ஒரு ஃபுட்டு, ஒரு 1 டைம் மெடிக்கேஷன் அதை காப்பாற்றிட முடியும். நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. கண்ணு முன்னாடியே வந்துட்டு அதை பார்க்குறாங்க. அதை வந்துட்டு மொத்தமாக அந்த புழு வந்துட்டு அவங்கள உயிரோடவே சாப்பிட்டு செத்துடுறாங்க. ஈவன் நேற்று நைட்டு கூட ஒரு ரெஸ்கியூ கூப்பிட்ருந்தாங்க. போனால் கால் ஃபுல்லாக மேகட்ஸ் இருந்துச்சு, காது ஃபுல்லாக மேகட்ஸு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டாகை காப்பாற்ற முடியல. ஏன்னா அந்த மேகட்ஸ் ஃபுல்லாக ஆல்ரெடி பிரெயினுக்கு போயிடுச்சு. டாகை பிக் பண்ணிட்டோம், ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டுருக்கோம், பாதி வழியில் டாகை இறந்துருச்சு. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணலாம். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இது டாக் லவ்வர்ஸ், டாக் ஹேட்டர்ஸுங்கிறத விட வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் எப்படி பார்க்குறதுன்னா இது ஜஸ்ட் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்கள் போகிறீங்க ரோட்டில், நீங்கள் வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு ரோட்டில் பார்க்குறீங்க, அவங்க வந்துட்டு அடிப்பட்டு கீழே விழுந்துருக்காங்க, இல்லை மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க, நீங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறது கிடையாது. நீங்கள் நிப்பாட்டி அவங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு யார்கிட்ட கேட்குறீங்க, இல்லை 108 ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்கிறீங்க, இல்லை ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பண்ணுறோம் இல்லையா. அதுதான் நம்ம ஹியூமன் பீயிங்காக இருக்கிறதுக்கான ஒரே ஒரு இது. ஸோ அதை வந்துட்டு நான் எப்படி பார்க்குறேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமன்ஸும் வந்துட்டு அதர் ஸ்பீஷீஸ் இருக்கிறாங்க, நம்ம மாத்திரம் இந்த உலகத்தில் இல்லை. ஸோ மற்ற ஸ்பீஷீஸும் கொஞ்சம் கேட்டர் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ஒருத்தவங்க லவ் பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. என் தாத்தாவோட தாத்தாலாம் வந்துட்டு எப்படின்னா வீட்டில் எப்போயுமே சாப்பாடு சமைச்சாங்க, மீதி ஆச்சுன்னா வெளியில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அது மாடு சாப்பிடும், காக்கா சாப்பிடும், அங்கே இருக்கிற நாய் சாப்பிடும். அவ்வளோ ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் போதும். இப்போது ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு 20-30 வீடு இருக்குது, அவ்வளோ வீடு இருக்குது. ஆனால் அந்த தெருவில் நாய் பார்த்தீங்கன்னா எலும்பு தொழுமா இருக்கும். ஸோ வேர் ஆர் வி ஹெட்டிங்? வேஸ்ட் பண்ணுற ஃபுட்டே நம்ம கொடுத்தாலே போதும், தாராளமாக போதும். நீங்கள் வேறு எதுவும் பெருசாக பண்ண தேவையில்ல.
அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸ், உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் எழுதி போட்டிங்கன்னு வைங்களேன். இப்போ என்னோட ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸ் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுங்கன்ட்டு வந்து அவங்க வேன் கொண்டு வருவாங்க. அந்த வேன் டிரைவர்கிட்ட பேசிட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு டாக்ஸை பத்திரமா இங்கேயே கொண்டாந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொண்டு போயிட்டு அந்த டாகை ஸ்டெர்லைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணி கொண்டாந்து விட்டுடுறாரு. முடிஞ்சிருச்சு. இப்போ அதே வேன் டிரைவர் கூடயே நீங்கள் அங்கே கார்ப்பரேஷன் பவுண்டுக்கே போங்க, டாக்டர்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டு அவங்களுக்கான வேக்சின் போட சொல்லுங்கள். DHPPIL வேக்சினும் சேர்த்து போட சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு சர்ஜரி கூட ARV மட்டும்தான் ஃப்ரீயாக வரும். ரேபிஸ் வேக்சின் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா சர்ஜரி கூடயும் பண்ணுவாங்க. அது மேண்டேட். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் சர்ஜரி பண்ணாலும் ரேபிஸ் வேக்சின் கண்டிப்பாக போடணும். அதை தவிர்த்து இவங்களுக்கான சேஃப்டி பண்ணுறதுக்கு வந்துட்டு DHPPIL வேக்சின் போடணும். அந்த வேக்சின் வந்துட்டு ஒரு 350-400 ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆக போகுது. நீங்கள் அதை வந்துட்டு அங்கே இருக்க வெட்டுக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா அவங்களே அடிஷ்னலாக போட்டு கொடுத்துருவாங்க. இது ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒரு 1 டைம் ஒர்க். உங்களுக்கு இதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு குட்டியே வரப்போகிறது கிடையாது. மிஞ்சி போன மேக்ஸிமம் பாப்புலேஷன் என்ன, ஒரு 10 நாய் இருக்குமா ஒரு ஸ்ட்ரீட்டில்? ஒரு மாதத்துக்கு ஒரு நாயின்னு பார்த்தா கூட முடிஞ்சிருமே ஒரு வருஷத்தில். பெரிய விஷயமே கிடையாது. இதை வந்துட்டு இவ்வளோ பெருசாக எனக்கு நாய் வேண்டாம், எனக்கு நாயே வேண்டாம், ஃபுல்லாத்தையும் எடுத்துருங்க, இது தேவையில்லை. நான் வந்து டாக் லவர் கிடையாது. ஐ எம் a சோஷியல் ஒர்க்கர். இது வந்துட்டு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் இப்போ வரைக்கும் வந்துட்டு நாங்கள் டச் பண்ண லைஃப்ஸ்க்கு எனக்கு கவுண்ட் கிடையாது. நாங்கள் நிறைய ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருக்கிறோம், இன்னும் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணுறோம். இவளை வந்துட்டு ஃபுல்லாக கால் ஃபுல்லாக ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஒரு மாத குட்டி ஒரு கேட்டோட கார்னரில் வந்துட்டு படுத்துட்டு இருந்தால் எங்களுக்கு அங்கே இருக்கான்னு கூட தெரியல. ஏதோ கவர் மூவ் ஆகுதுன்னு நினச்சிட்டு தான் லைட் ஆன் பண்ணிட்டு பார்த்தப்போ வந்துட்டு கால் ஃபுல்லாக க்ரஷ்ஷாக இருந்துச்சு. இமீடியட்டாக அவளை பிக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். இந்த கால் ஆம்புடேட் தான் பண்ணி எடுக்கணும். பட் ஒரு மாத குட்டிக்கு சர்ஜரி பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கொண்டு வந்து வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தது. பை காட்ஸ் கிரேஸ் அதுவாக சரியாயிருச்சு. அது ஆம்புடேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இன்டாக்டாக இருக்கிறா. இவ வந்துட்டு ஷீ சஃபர்ட் ஆப்ஷன். ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பப்பி. நான் ட்ரெயினருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். நான் ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பப்பி. டிஸ்ட்ரக்டிவ் கிடையாது, ஹவுலிங் ஹேபிட் கிடையாது இவளுக்கு. இவ தனியாக இருந்துப்பா. டாய்ஸ் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக டாய்ஸ் கூட விளையாடுவா. அதே மாதிரி நீங்கள் இருக்கும்போது உங்ககிட்டயும் வந்து விளையாடுவா. ரொம்ப நியூட்ரலான பப்பி. டாக்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லி, கிட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லி, எல்லாருக்கிட்டையும் போவா. இந்த மாதிரி ஒரு பப்பியை நீங்கள் அடாப்ட் பண்ணீங்க, ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல கம்பேனியன்ஷிப் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக. ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்துட்டு உங்களால் வெளியில் எதுவும் பண்ண முடியாது, என்னால் போய் ஃபீட்லாம் பண்ண முடியாது அப்படின்னா எப்போ உங்களுக்கு கமிட் பண்ண முடியும்னு தோணுதோ அப்போ ஜஸ்ட் ஒரு டாக், ஒரு வளர்ந்த டாகோ இல்லை ஒரு பப்பியோ ஒரு ரெஸ்கியூவர் கிட்ட இருந்து அதோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அடாப்ட் பண்ணுங்கள். அடாப்ட் இப்போது என்கிட்ட இருந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னா என்னோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு லைஃப் லாங் சப்போர்ட் தருவேன். எப்போ என்ன இஷ்யூனாலும் யூ கேன் கெட் பேக் டு மீ. ஐ எம் ஆல்வேஸ் இன் கான்டாக்ட் வித் யூ. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டாக்ஸ் அண்ட் பப்பீஸ் நீங்கள் அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் எங்கனாலையும் வந்துட்டு ரெஸ்கியூவர் கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா பேசிக்காகவே ஒரு ரெஸ்கியூவர் வந்துட்டு ரீஹபிலிட்டேட் பண்ண ஒரு டாக் ஒரு பப்பியை வச்சுட்டு உட்காரக்கூடாது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடாப்ஷன்ஸ் ரொம்ப 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 கம்மி. இன்னும் அந்த அளவுக்கான அவேர்னஸ் யாருக்கும் வரல. ஸோ இப்போது எங்ககிட்டே பார்த்தீங்கன்னா we have 40+ டாக்ஸ். சரிங்களா? அதில் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப மோசமான கண்டிஷன்லேருந்து எடுத்து எல்லாமே க்யூர் பண்ணி ரீஹபிலிட்டேட் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க டாக்ஸ். பட் இப்போ அவங்க அடாப்ஷனுக்கு போகாத காரணத்தினால எங்களால் இன்னும் நிறைய கேட்டர் பண்ண முடியல. உங்ககிட்ட ஷெல்டர்ஸ் என்னாச்சு இருக்காங்க? ஷெல்டர் கிடையாது, நான் என் வீட்டில் தான் வச்சுருக்கேன். பட் இப்போ அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்துட்டு தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இது எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், இல்லை எதில் காண்டாக்ட் பண்ணாலும் யூ கேன் கம் மீட் தெம். கண்டிப்பாக. பட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் என்ன அடாப்ட் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ரீடு தான் வேணும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, வாட் எவர் இட் இஸ், கமிட் பண்ணுங்கள். ஒரு பெட் டாக் ஒரு பெட் கேட்டை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக. ஃபேன்சிக்கு எடுக்காதீங்க. சும்மா ஒரு பப்பி எடுத்துகிட்டு 1 மாதம் 2 மாதத்தில் ரீஹோம் பண்ணுறது, 6 மாதத்தில் நான் வேறு ஊருக்கு போகிறேன் ரீஹோம் பண்ணுறது, என் வீட்டில் குழந்தை இருக்குது அதனால் ரீஹோம் பண்ண, டாக்டர் வந்து அலர்ஜின்னு சொன்னார் ரீஹோம் பண்ணுறேன், பண்ணாதீங்க. ஒரு டாக்டர் வந்துட்டு உங்கள் குழந்தைக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னாருன்னா செகண்ட் ஒப்பீனியன் வாங்க, தேர்ட் ஒப்பீனியன் வாங்க. தேர் ஆர் டாக்டர்ஸ் who can treat all these things. எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, கேட்கலாம்? கேளுங்க. ஆக்சுவலாக நீங்கள் அனிமல் ரெஸ்கியூ பண்ணும்போது, டாக் ரெஸ்கியூ பண்ணும்போது என்னென்ன லீகல் இஷ்யூஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க?
ரெஸ்கியூ பண்ணும்போது எந்த லீகல் இஷ்யூமே கிடையாது. எந்த details கிடையாது. யாரும் உங்களை வந்து எதுவுமே கிடையாது. இப்போ வந்துட்டு ஒரு பெட் டாக் அப்யூஸ் பண்ணுறாங்க ஒருத்தவங்க வீட்டில், அங்கே வந்துட்டு நான் ப்ராப்பராக அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணணும். போலீஸை கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இதுக்கு மேலே அவங்க பெட்ஸ் எதுவும் வச்சுக்க கூடாதுன்னு அவங்கக்கிட்ட சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகே ஓகே. அந்த இது மட்டும்தான் லீகல். ஸ்ட்ரே டாக்ஸ், ஸ்ட்ரே கேட்ஸ், ஸ்ட்ரே அனிமல்ஸ் எது ரெஸ்கியூ பண்ணாலும் எந்த ஒரு லீகல் இஷ்யூஸும் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போது சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஸ்ட்ரே டாக்ஸுக்கு வந்துட்டு பப்ளிக் பிளேசஸில் ஃபீட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீடே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷனுக்கு போயிட்டாங்க. அது கிடையாது. கார்ப்பரேஷன் வந்துட்டு ஃபீடிங் ஸ்பாட்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி தரணும். அவங்க பண்ணி தர வரைக்கும் தாராளமாக ஃபீட் பண்ணலாம். ஓகே. ஸோ ரெகுலர் ஃபீடர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட கார்ப்பரேஷன் பவுண்ட்ஸுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஃபீடிங் ஸ்பாட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். பண்ணிவிட்டு அதில் ஃபீடிங் கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபீட் பண்ண வேண்டாம்னு சண்டை போடுறவங்க கிட்ட நீங்கள் நின்று சண்டை தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா உங்கள் உசிரை லூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இது ஒர்த்து கிடையாது. சீரியஸாகவே சொல்கிறேன். கரெக்ட். ஒருத்தவங்க வந்துட்டு உங்ககிட்ட சண்டை போடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ணியோ இல்லை பேசி புரிய வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஃபீட் பண்ணாதீங்கன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு வாக்கவே பண்ணிவிடுங்க. தட் இஸ் பெட்டர். நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் அந்த நாய்க்கு ஃபீட் பண்ணலன்னா அந்த நாய் சர்வே பண்ணாதுங்கிறது கிடையாது. கண்டிப்பாக. அது எப்படியா இருந்தால் ஸ்ட்ரே டாகு ரோட்டில் இருக்க நாய் ஒரு நாள் 2 நாளைக்கு தாராளமாக சர்வே பண்ணிக்கும். அதுக்கப்புறமேட்டு மேபி ஏன்னா இது நிறைய வந்து டிஆர்பி ரேட்டிங்காக டிவி ஷோஸ் நடத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணதுனால வந்து ஹேட்ரட், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த டிவி ஷோ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நான்லாம் வந்துட்டு ஃபீட் பண்ணலையா? அப்போல்லாம் பிரச்சனை இல்லையா? எனக்கு தெரிஞ்சு யாருமே அது பெருசாக எடுக்கவே இல்லை. ஒரு ஃபியரை க்ரியேட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக. இப்போ ஒரு 4 நாய் 5 நாய் சேர்ந்து வந்துட்டு ஒரு குழந்தைய மால் பண்ணிடுச்சுங்கிறது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அது நடக்கவே கூடாது. அது நடக்கிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் என்வாயர்மெண்ட்டில் என்ன இருக்குங்கிறது கூட நீங்கள் இத்தனை வருஷம் பார்க்கலங்கிறது வந்துட்டு நான் உங்களோட தப்புன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக. இப்போ என் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 டாக்ஸ் இருக்குது. எல்லாருமே ஸ்டெர்லைஸ்ட், எல்லாருமே வேக்சினேட்டட். பசங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்க, விளையாடுறாங்க, பிரேக் அடிக்கிறாங்க, என்ன வேணால் பண்ணுறாங்க. அவங்க மதிக்க கூட மாட்டாங்க. அவங்க பாட்டு கூலாக எங்கேயோ உட்காந்துருப்பாங்க. தே ஆர் நாட் பாதர்ட் பை தேர் எக்ஸிஸ்டன்ஸ். எந்த குழந்தை பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போனது கிடையாது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் அவங்க குழந்தைய சேஃபாக வச்சுக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியாச்சும் நீங்கள் எடுக்கணும். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செய்யணும். எந்த வித ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுக்க மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளே வச்சு மாத்திரம்தான் வச்சு பார்ப்பேன்னா அப்போ குழந்தைய பத்திரமா வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் வைங்க. நான் வந்துட்டு பேரண்ட்ஸ் மேலே ஃபால்ட் சொல்லலை. இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஆயிருக்கக்கூடாது. அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுங்கிறது ஒரு பக்கம் பேரண்ட்ஸ்க்கு ட்ராமா இருந்தால் அந்த குழந்தை உயிரோடு இருந்துச்சுன்னா அதுக்கு லைஃப் லாங் ட்ராமா. அது அந்த குழந்தை கூட அந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. அது ஏன் நடந்ததுங்கிறது பார்க்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நடந்த இடத்துல அந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே கான்ஃபிஸ்கேட் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் அந்த பிஹேவியர் வந்துருச்சுன்னா அந்த பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். அவங்கள ஐசோலேட் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஒத்துமொத்தமாக எல்லா டாக்ஸையும் ரிமூவ் பண்ணுங்கிறதுலாம் பாசிபிள் கிடையாது. இது மேஜர் இஷ்யூ நான் என்னன்னு பார்க்குறேன்னா பெட் டாக்ஸ் அபெண்டன்மெண்ட்னு தான் பார்க்குறேன். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு டாக் வந்துட்டு ரோட்லேயே வளர்ந்துருக்குன்னா அது மேக்ஸிமம் ஒரு ஹியூமனை ஹர்ட் பண்ணாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ஹியூமனை சார்ந்து தான் இருக்கணுங்கிறது வந்து அந்த டாக்ஸுக்கு தெரியும். இதே நீங்கள் வீட்டில் வளர்த்த நாயாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆல்ரெடி பிஹேவியர் இஷ்யூ வந்திருக்கும். அவன் ஆல்ரெடி வீட்டில் யாரையாச்சும் கடிச்சு வச்சுருப்பான். அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி. பக்கத்தில் வந்தால் நான் கடிப்பேன் அப்படிங்கிறதுக்கு அவன் ஸ்டாண்டர்டாக நிற்பான். இந்த டாக் என்ன பண்ணுவாங்க, இவங்க ட்ரெயின் பண்ணி சரி பண்ணியிருக்க மாட்டாங்க, ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. கடிக்கிறானா அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியல, கொண்டு போய் ரோட்டில் விட்டுருவாங்க. இப்போ அந்த டாகு ஒரு இண்டி டாகாக இருந்தால் உங்களுக்கு ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறது கிடையாது. நீங்கள் என்ன சொல்வீங்க, அது ஸ்ட்ரே டாக்ஸ். பட் ஆக்சுவலாக அது ஸ்ட்ரே டாக் கிடையாது, பெட் டாக். இவங்க தான் மேக்ஸிமம் பைட்டுக்கான ரீசன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராச்சும் பெட்ஸை வச்சுருக்காங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு வாக் பண்ண அலோவ் பண்ணுங்கள். லீஷில் வாக் பண்ண அவ்வளோ, லீஷ் இல்லாமல் வெளியில் அனுப்பிச்சாங்கன்னா கூப்பிட்டு பேசுங்க. பட் நீங்கள் டாக்ஸே வச்சிக்க கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறதுனால நீங்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறீங்க. ஒருத்தவங்க பெட்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. அவங்க வெளியில் வாக் கூப்பிட்டு வராங்களா, லீஷில் வாக் கூப்பிட்டு வராங்களா பாருங்கள். லீஷ் இல்லாமல் கூப்பிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் பேசுங்க தாராளமாக. லீஷில் வாக் கூப்பிட்டு வந்தால் விட்டுருங்க.
அண்ட் பெட் ஓனர்ஸ்க்கு இது வந்துட்டு மேண்டேட்டாக வரணும். நீங்கள் ஒரு டாகை வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்கன்னா கன்ஃபார்மாக டாகுக்கு ட்ரைனிங் தரணும், உங்களுக்கு ஹேண்ட்லிங் தெரியணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணியே ஆகணும். இதை நீங்கள் பண்ணாதனால உங்களால தான் நிறைய பிரச்சனை வந்துட்டு வருது. இர்ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர்ஷிப்னால நிறைய இஷ்யூஸ் வருது. மேக்ஸிமம் பைட்ஸ் பார்க்குறது எல்லாமே பெட் டாக்ஸ் பைட்ஸ் தான். இப்போ லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா 2 ராட்வெய்லர் வந்துட்டு ஒரு குழந்தைய மால் பண்ணிருச்சு. அந்த டாகை கான்ஃபிஸ்கேட் பண்ணல, அவருக்கு அகேன்ஸ்டாக கேஸ் இல்லை. ஏன்? He should have gone to prison for what he has done. அவரோட 2 ராட்வெய்லருமே கான்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்கணும். அந்த டாகை ஸ்டெர்லைஸ் கூட ஆகல. அந்த டாக் எடுத்துகிட்டு அவர் வேற ஊருக்கு போயிட்டாரு. அங்கே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அது ஒரு இஷ்யூவாக பேசப்பட்டுச்சே தவிர்த்து அதுக்கான சொல்யூஷன் யாருமே தேடல. ஒரு இஷ்யூ வந்து அதுக்கு சொல்யூஷன் தேடுங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறது இல்லை எதுவுமே பண்ணாமல் விடுறது ரெண்டுமே தப்பு. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு நடுநிலையாக ஒரு காம் மைண்டோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. லைக் நேற்று சொன்னேன் இல்லையா, ஒரு டாக் வந்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, போய் எடுத்தோம் இறந்து போச்சுன்ட்டு. அந்த டாக் நடு ரோட்டில் வந்து விழுந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அங்கே ஒருத்தர் வந்துட்டு பக்கத்தில் நின்றுட்டு வண்டியை ஒரு கவர் பண்ணிவிட்டு நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் வர்றதுக்கு. 2 பேர் ஃபுல்லாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தாங்க. அவங்க நேராக வந்து நாயை பார்க்காம வண்டியை பிரேக் போட்டு சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்க. ஒன்றும் ஆகலை பெருசாக. பட் அவங்க 2 பேருமே நின்று அவர்கிட்ட சண்டை போட்டு அவர் அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அன்வான்ட், இது லிட்டரலாக அன்வான்ட். நீங்கள் பண்ணுற தப்பு. நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்க கூடாது சார். ரோட்டில் என்ன இருக்குன்னு கூட பார்க்காம நீங்கள் வண்டி ஓட்டினா தப்பு. ஸோ இந்த மாதிரி புல்லிஸ் எல்லாரும் தான் இப்போ வந்துட்டு மேலே ஏஞ்சி நிற்கிறாங்க. நான் நடுவில் நிற்கலைன்னா அவர் அடி வாங்கியிருப்பாரு நேற்று ராத்திரி. இதெல்லாம் சொசைட்டிக்கு தெரியறதில்ல. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யாருமே டிவி சேனல்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ரே டாக்ஸ்ங்கிறது ஒரு வீக்கர் செக்ஷன்னு நான் பார்க்குறேன். நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு வீக் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு, ஒரு வீக்கர் செக்ஷன் ஆஃப் லைஃப்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்கள எல்லாருமே அப்யூஸ் பண்ணுறாங்க எல்லா பக்கத்தில் இருந்துமே. இப்போது பம்மல் ஏரியாவில் 2 பைக்கர்ஸ் டெய்லி நைட்டு ஒரு தென்னை மரம் மட்டை அது கீழே மெட்டல் கட்டி ரோட்டில் ஃபுல்லாக தீப்பொறி பறக்க டெய்லி ராத்திரி வச்சு தேய்ச்சிட்டு போகிறாங்க. டாக்ஸை அஜிடேட் பண்ணுறதுக்கு, டாக்ஸை சேஸ் பண்ண வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பிஹேவியர் நீங்கள் பண்ணீங்கன்னா டாக்ஸ் கண்டிப்பாக சேஸ் பண்ணும் சார். இது டாக்ஸோட ஜென்ரல் பிஹேவியர் சேஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் அதை விட்டுட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அதை சேஸ் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று அது குட்டியை நீங்கள் அடித்து கொண்டிருப்பீங்க, வண்டி ஏற்றி கொண்டு இருப்பீங்க, இல்லை அது எங்கேயா ஓரமாக உட்காந்துருக்கும் அது மேலே பயமுறுத்துற மாதிரி போயிருப்பீங்க, இல்லை அது மேலேயே வண்டி ஏற்றிட்டு இந்த மாதிரி வண்டி ஏற்றிட்டு போயிருப்பீங்க. இதுக்கப்புறமேட்டு அந்த டாக்ஸ் அந்த ஃபியர் இருக்கும். ஸோ அது ஸ்ட்ராங்காக வர வர என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாக போகிற வெஹிக்கிளை பெருசாக அதுவும் பண்ணாது, ஸ்பீடிங் வெஹிக்கிளை துரத்தும். நிறைய பேர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, தெரியாதவங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, வண்டி வேகமாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க, 4 நாய் உங்களை பின்னாடி துரச்சுன்னா வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணுங்க, வண்டியை நிப்பாட்ட கூட செய்யுங்க, டாக்ஸ் திரும்பி போயிடும். நீங்கள் ஆனால் நாய் துரத்துதுன்னு இன்னும் வேகமாக போனீங்க அப்படின்னா நீங்கள் தான் விழுந்து வருவீங்க. அதை பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு வேகமாக போகிற வண்டியை நீங்கள் நிப்பாட்டினா எந்த நாயுமே வந்து பின்னாடி கடிக்காது சார். உங்களை பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வர நாய் வந்துட்டு நீங்கள் வேகமாக போகக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணுது. ஸோ எப்போ வேகமாக வண்டியை ஓட்டு போனாலும் டாக்ஸ் வந்துச்சுன்னா வண்டியை நிப்பாட்டுங்க, ஸ்லோவாக போங்க. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே பிரச்சனை கிடையாது. இதை நிறைய பேருக்கு தெரியறதில்ல. திஸ் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, டாக்ஸ் சேஃபாக இருப்பீங்க. ஓகே, நான் என்ன கொஸ்டினே கேட்க விடல, நீங்களே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க A to Z. இதுதான் மேக்ஸிமம் வீடியோ மூலமா வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அனிமல்ஸை பற்றி நிறைய பேர் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு கிளியர் கட்டாக ஒரு பாயிண்ட் சொன்னீங்க தெரியுமா, ஒரு நாள் ஃபீட் பண்ணலனா கூட ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அது வந்து இட்ஸ் எக்ஸாக்ட் கிளியர் கட் பாயிண்ட். அதுதான் யாருமே இதை இருக்க நான் சொல்லி கேட்கல. இது எல்லாமே ஒரு இமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து 2 சைட்லையும் பார்க்குறாங்க. ஸோ அந்த இமோஷனை கட் டவுன் பண்ணுங்க, ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்துக்கு வாங்க. நீங்கள் போயிருக்கணும் அந்த ஷோ, நீங்கள் போனீங்களா? அது நான் போய் பேசியிருந்தாலும் அதை அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அங்கே நிறைய பேர் பேசினதையும் அவங்க போடலை. எங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் தான் நாங்கள் போகல. லூஸ்தனமாக 2-3 பேர் போய் மாட்டிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ப்ளஷர். மேம் கண்டிப்பாக உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை நான் இப்போ தான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இத்தனை பேர் நிறைய அனிமல் லவர்ஸ் நிறைய விஷயம் பேசினா கூட
உங்ககிட்ட இருந்து ஒரு தெளிவான கிளியர் கட்டான ஒரு பாயிண்ட் கிடைச்சதுங்க எனக்கு. அந்த ஃபீட் பண்ண இல்லை வேணாம். சீரியஸாகவே ஒரு ஒர்த் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்ககிட்ட அடி வாங்கி சாவறது இட் இஸ் நாட் ஒர்த் இட். ரேஜ் அது ரோட் ரேஜாக இருக்கட்டும் இல்லை அனிமல் ஃபீடிங் ரேஜ் எதில் இருந்தால் ஒரு ரேஜில் இருந்துன்னா நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, முக்கால்வாசி பேர் வந்து ஈகோ கிளாஷ்னால தான் இந்த விஷயம் எல்லாமே நடக்குது. வேர்டு ஈகோ கிளாஷ்னால தான் இந்த மாதிரி விஷயம்லாம் அதிகம் நடக்கும்னு நினைக்கிறேன். பட் அது இல்லாமல் இருந்தாலே மோஸ்ட்லி வந்து அனிமலும் சேஃபு, ஹியூமனும் சேஃப். அந்த பாயிண்ட் நீங்கள் கிளியர் கட்டாக சொன்னீங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிற விஷயம் அதுதான். அனிமல் லவ்விங் பீப்புள் ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்கிறதெல்லாம் ஓகே. ஒருத்தவங்க வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நின்று சண்டை போட்டிங்கன்னா ஹார்ம் யாருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே நடந்து போயிடுவீங்க. உங்கள் மேலே இருக்க கோவத்தை அவங்க யார் மேலே காட்டுவாங்க? அந்த டாக்ஸ் மேலே காட்டுவாங்க. கண்டிப்பாக. இப்போ அங்கே நீங்கள் பாயிண்ட் இல்லை நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு. கரெக்ட். ஸோ எந்த இடத்துல வாக் அவே பண்ணணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். as a human we can decide. இதை வந்துட்டு ஒரு ஈகோ கிளாஷாக எடுத்துக்காதீங்க. உங்களோட மோட்டிவ் என்ன? அந்த டாக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும், அது சாப்பாடு இல்லாமல் சாகக்கூடாதுங்கிறது தான் உங்களோட மோட்டிவ். அதில் மொத்தம் ஸ்டிக் பண்ணுங்க. வேற எல்லா ஈகோ கிளாஷை விட்டு வெளியில் வாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பர்சனல் அஜெண்டாக்காக ஃபீட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஃபீட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபீட் பண்ணனால அந்த நாய் நல்லா தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் சொல்கிறதே அதுதான். நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு 2020 நவம்பர்லேருந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா என் ஏரியாவில். எவ்ரி சிங்கிள் நைட் 12 மணிக்கு மேலே தான் நாங்கள் ஃபீடிங் போவோம். எங்களால் யாருக்கும் எந்த ஒரு இஷ்யூ வந்தது கிடையாது. ஈவன் நான் டே டைமில் கூட என்னைக்காச்சும் நான் எக்ஸப்ஷனலாக போயிருந்தேன்னா கூட என்னை கூப்பிட்டு வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து என்கிட்ட சண்டை போட்டோ இங்கே ஃபீட் பண்ணாத அங்கே ஃபீட் பண்ணாதான்னு யாருமே சொன்னது இல்லைங்க. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ பிஹேவ். கண்டிப்பாக. ஸோ ஓரளவுக்கு நீங்களும் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த இஷ்யூஸ் எல்லாம் வராது. இதெல்லாம் கிளப்பவே கூடாது. நீங்கள் ஃபீட் பண்ணுறது வந்துட்டு தெரியவே வேண்டாம். நீங்கள் அந்த டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறீங்க, அந்த டாக்ஸுக்கு உங்களுக்கு தெரியுதா? சந்தோஷம். நான் எங்கே போனாலும் டாக்ஸ் என் வண்டி பின்னாடி வருவாங்க. நான் அதை அவங்கள கிராஸ் பண்ணி போனால் கூட என் ஸ்மெல்லு பார்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. பிகாஸ் தே நோ. ஸோ நான் மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ நான் பார்க்குறேன், நான் ஃபீட் பண்ணுற இடத்துக்கு போகிறேன், அங்கே ஆல்ரெடி ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த ஃபீடிங் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் நான். கண்டிப்பாக. ஏன் நான் எதுக்கு அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்? நான் அங்கே வந்து அவங்க சண்டை போடுறதுக்கு எதுக்கு நான் அந்த இடத்துல ஒரு சான்ஸ் கொடுக்கணும்? அந்த இடத்த விட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அடுத்த நாள் ஃபீட் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். ஸோ சில விஷயத்த நம்ம டாக் ஃபீடர்ஸுமே வந்துட்டு பிரச்சனையை கிளப்ப வேண்டாம். நம்மளா ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ண வேண்டாம். நம்மளோட மோட்டிவ் வேணும் அதை மாத்திரம் பார்த்துட்டு போனால் போதும். டாக் ஹேட்டர்ஸ் வந்துட்டு நான் அவங்க மேலே தப்பும் சொல்ல மாட்டேன். ஏன்னா டிவியில் என்ன ஷோகேஸ் பண்ணுறாங்களோ அதை அவங்க நம்புகிறாங்க. அந்த அந்த ப்ரோக்ராமில் வந்து லிட்டரலாக வந்து சொல்கிறாங்க என் குழந்தை இறந்து போச்சு டாக் மாலிங்னாலன்னு சொல்லிட்டு. அப்படி அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் குழந்தை இறந்துருச்சு டாக் கடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரவங்க கிட்ட நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே என்ன பேச முடியும்? நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது. ஆக்சுவலாக அங்கே வந்து நீங்கள் ஒரு ரீசன் கொடுக்குறதோ ஒரு பேசுகிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு டிபேட் ஷோ கண்டிப்பாக நடந்தே இருக்கக்கூடாது. யூ கேன் ஒன்லி சிம்பத்தைஸ் வித் தம். ஒருத்தவங்க வந்துட்டு என் குழந்தை இறந்து போயிருக்கு நாய் கட்டினா அவங்க கிட்ட நீங்கள் போய் என்ன பேசுவீங்க? நீங்கள் பேசக்கூடாது. தட் இஸ் நாட் ரைட்டு. ஸோ அந்த ஒரு டிபேட் ஷோக்கு அவங்க வந்திருக்க கூடாது ஃபர்ஸ்ட். இது வந்துட்டு ஒரு பிளானிங் ஒரு ஒன் சைடடாக பண்ணிட்டாங்க அவங்க, அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு டிவி ப்ரோக்ராமை மாத்திரம் வச்சுட்டு டிசைட் பண்ணாதீங்க. அவங்க வெறும் டிஆர்பி அவங்களோட ஏர்னிங்காக பண்ண ஒரு விஷயம். அதில் அவங்க எக்ஸாஜரேட் பண்ண அளவுக்கு எதுவுமே இல்லை. நான் சோஷியல் மீடியாவில் ஆர்கியூ பண்ண அத்தனை பேர்ட்டையும் நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து நாய் குழந்தைய கடிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்களே, உங்கள் குழந்தையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தையோ யாரையாச்சும் நாய் கடிச்சிருக்கா? யார்கிட்டயுமே பதில் இல்லை. இல்லை அந்த அளவுக்கு வந்து டாக் பைட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நாங்கள் தான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறோம். டே டைம், ஈவினிங் டைம், நைட் டைம் எல்லா டைமும் அவங்கள மேக்ஸிமம் பார்க்குறது நாங்கள் தான். ஒரு குழந்தை கடிச்சிருக்குன்னா என்ன தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த நாய் வந்துட்டு என் வீட்டு குழந்தைய கடிச்சிருச்சு என்ன தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க. வரல, எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரலங்கும் போது நீங்கள் கேட்குறது எல்லாமே நான் இதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு சொல்லலை, கன்ஃபார்மாக நடக்குது. எங்கேயோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இப்போ அது எதுக்கு நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். ஏன் டாக்ஸ் வந்துட்டு மால் பண்ணுற அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்கள். அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வந்துட்டு ஒரு ஈகோ கிளாஸாக எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு
சாரி, உங்களோட குழந்தைக்கு வந்துட்டு இது நடந்திருக்கக்கூடாது. பட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு அடுத்த குழந்தைக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த மாதிரி யாரும் முயற்சி அதுதான் என்னோட கேள்வி. டாகே வேணான்றது தான் உங்கள் முயற்சி. அது சொல்யூஷன் கிடையாது. அது சொல்யூஷன் கிடையாது. நாளைக்கு வந்து பேர்ட் இப்போ மேலே இருக்க இந்த மரத்துலலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காக்கா குருவி எல்லாமே இருக்குது. அதனால நாளைக்கு ஏதாவது டிசீஸ் வருதுன்னா எல்லாத்தையும் உட்காந்து சுடுவீங்களா? ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். திஸ் இஸ் வேர்ல்ட் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாத்தையும் மொத்தமாக எராடிகேட் பண்ணுறதுங்கிறது வந்து நாட் பாசிபிள். இவங்களோட பாப்புலேஷன் தாராளமாக கண்ட்ரோல் பண்ணலாம். கொஞ்சம் உங்களோட சோஷியல் இன்புட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இவங்களோட பாப்புலேஷன் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லாஸ்ட் 10 years என்னோட ஸ்ட்ரீட்டில் பப்பி கிடையாது. என்னோட எக்ஸ் ஆஃபீஸில் பப்பீஸ் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா எங்கேருந்து நான் ஆரம்பித்தேன்னு சொல்லிட்டு, என் ஆஃபீஸ்லேருந்து ஆரம்பித்தேன். அந்த ஆஃபீஸில் இன்றைக்கி வெறும் 4 நாய் தான் இருக்குது. 4 பேருமே ஸ்டெர்லைஸ்டு. அங்கே இருக்கிறவங்க சாப்பாடு போடுறாங்க. எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. சூப்பர். என் ஸ்ட்ரீட்டில் 10 நாய் இருக்குது. 10 பேருமே ஸ்டெர்லைஸ்டு. எல்லாருமே வேக்சினேட்டட். அவங்க யாரையும் எதுவும் சேஸ் பண்ணுறது கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது. சூப்பர், வண்டர்ஃபுல். இதே மாதிரி இன்னொரு 10 ஸ்ட்ரீட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். இன்றைக்கி நாளைக்கு வந்த இந்த டிவி ப்ரோக்ராம்னால எதுவும் மாற போகிறது கிடையாது. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. நான் இதை பண்ணுறது நாய்ங்களுக்குங்கிறது வந்துட்டு பார்க்குறத விட வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ்க்குன்னு பார்க்கணும். ஏன்னா எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைக்கு எதாவது ஆயிருந்துருக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த குழந்தைக்கு ஒன்றுங்கிறது வந்துட்டு ஒரு ட்ராமா. நான் அந்த மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன்னா என்னால் அடுத்த ஒரு வாரம் தூங்க முடியாது. ஏன்னா ஒரு குழந்தை லிட்ரலாக வந்துட்டு ஒரு நாய் வந்து எல்லா பக்கமும் அதை கடிச்சிருக்குங்கிறது வந்துட்டு அதை விட பெரிய ட்ராமா அந்த குழந்தைக்கு வேறு எதுவுமே கிடையாது. லைஃப் லாங் அந்த குழந்தைக்கு அது உட்காரும். அது அந்த குழந்தைக்கு நடந்திருக்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன்னா, என்னால் எவ்வளோ கேட்டர் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். நான் எந்த டாகை நான் வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணாலும் சரி, எந்த டாக் நான் ஃபீட் பண்ணாலும் சரி, என்னோட ப்ரைம் மோட்டிவ் வந்து அந்த டாக் வந்து ஸ்பே பண்ணுறது, நியூட்டர் பண்ணுறது, வேக்சின் பண்ணுறது. அண்ட் இப்போது என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6-7 டாக்ஸ் வந்துட்டு ஹியூமன் அபெண்டன்ட் டாக்ஸ். இவங்க எல்லாத்துக்குமே சிவியர் அக்ரெஷன் இருக்குது. இந்த டாக்ஸ் ரோட்டில் இருந்தால் நிறைய பிரச்சனை, கன்ஃபார்மாக பைட் இன்சிடென்ட் நடக்கும். அதனால் இந்த டாக்ஸ் எல்லாமே என் வீட்டில் இருக்காங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேங்க. என்னோடய கெப்பாசிட்டிக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட 6 டாக்ஸ் இருக்காங்க. இந்த டாக்ஸ் எங்கேயுமே ரீஹபிலிட்டேட் பண்ண முடியாது. அவங்க அக்ரெசிவ் டாக்ஸ். அவங்க என்கிட்ட மட்டும் செட்டில்டு. என்னை தவிர்த்து யார் போனாலும் கன்ஃபார்மாக கடிப்பாங்க. இவங்கள ரோட்டில் அலோவ் பண்ண முடியாது. அதனால் நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். இவங்க யாரோட இர்ரெஸ்பான்சிபிலிட்டினால ரோட்டுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ கிளியர் கட் இவங்க எல்லாருமே வந்துட்டு பெட் டாக்ஸ். தயவு செஞ்சு உங்களால் வந்துட்டு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்ஃபில் பண்ண முடியல, உங்களால் ஒரு நாய் வளர்க்க முன்னா வளர்க்காதீங்க, நாயே எடுக்காதீங்க. நீங்கள் டாக் வீட்டில் வளர்க்கலன்னு யாருமே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணலை. நீங்கள் ஒரு டாக் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அவங்க ஃபுல் ஃப்ளஷ்டாக அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களது தான். உங்களால் எதுவுமே பண்ண முடியல, அதை வந்துட்டு ட்ரெயின் பண்ண முடியல, அதோட பிஹேவியர் சரி பண்ண முடியல, அது கடிக்கிற அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க, சர்டிஃபை பண்ணுங்கள். உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு அந்த டாகை புட் டவுன் பண்ணுங்க. டூ த வேர்ல்டு தட் ஃபேவர். அக்ரெசிவ் டாக் எல்லாரையுமே கடிக்குது, உங்களால் வீட்டில் வச்சிக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு அதையாச்சும் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை கொண்டு வந்து ரோட்டில் விட்டுறதுக்கு நீங்கள் ஒரு வெட்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இது ஆக்சுவல் இஷ்யூ இருக்குது நீங்கள் காட்டினீங்கன்னா வெட்டு தாராளமாக வந்து அதை யூத்தனைஸ் பண்ணுவார். அந்த ஒரு அக்ரெசிவ் டாக் வந்துட்டு இதுக்கு தேவை கிடையாது. நீங்கள் ரோட்டில் கொண்டு போய் விடுறதுனால அங்கே எவ்வளோ இஷ்யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ குழந்தைங்க வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. திஸ் இஸ் நாட் ரைட். நீங்கள் தான் மேஜர் ப்ராப்ளம். இது யாருக்குமே தெரியறதில்ல. கரெக்ட், 100% நீங்கள் சொல்கிறது. இது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அடாப்ஷன் சொல்லிட்டு இண்டிஸ் கொடுத்துட்றோங்கிறதுனால வீட்டில் வளர்த்தாலும் சரி ரோட்டில் இருந்தாலும் சரி இண்டிஸ் பார்க்கறதுக்கு ஒன்றா தானே இருப்பாங்க. அங்கே எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பீங்க? முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. இங்கே தான் இந்த ஆக்சுவல் இஷ்யூஸ் வருது. ஸோ பெட் ஓனர்ஷிப்பு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபீடர்ஸ், ரெஸ்கியூஸ் உங்ககிட்டயும் சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ரீட்டில் பப்பீஸ் வேணாங்கிறதுக்காக ரேண்டமாக கேட்குறவங்க கிட்டலாம் தூக்கி பப்பீஸ் கொடுக்காதீங்க. அந்த பப்பீஸ் அங்கே சர்வைவ் ஆகுதா ஆகலையா தட் இஸ் ஓகே. மதர் டாகை ஸ்டெர்லைஸ் பண்ணி விட்டுருங்க. அது வரைக்கும் பண்ணுங்கள். ரேண்டமாக நீங்கள் தூக்கி கொடுக்குற பப்பீஸ் வந்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் 1 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் ரோடுக்கு வந்துச்சுன்னா இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும். கண்டிப்பாக இது எல்லா சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபீடர்ஸ், ரெஸ்கியூவர்ஸ், பெட் ஓனர்ஸ், டாக் ஹேட்டர்ஸ் உங்களுக்குமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்கலையா அதை ஹராஸ் பண்ணாமல் போங்க. அது மேலே தண்ணி ஊற்றுறது, அதை குச்சி எடுத்து அடிக்கிறது, உங்கள் குழந்தைக்கு வந்து கல் எடுத்து அடிக்க சொல்லி கொடுக்குறது, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் வந்துட்டு உங்கள் குழந்தை கடி வாங்குது மேக்ஸிமம். இதை பண்ணாதீங்க.
அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அது பாட்டுக்கு அது இருந்துக்கும், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருந்துப்பீங்க. நீங்கள் இன்னும் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க விட்டுட்டிங்கன்னா அவங்க போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தவங்களை கடிக்கணுங்கிறது வந்து டாகோட பிஹேவியரில் இல்லை. டாகை தேவையில்லை. அவனுக்கு வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு இருந்துச்சா அவன் ஒரு பிளேமேட் தேட போகிறான், அது கூட ப்ளே பண்ண போகிறான். டாக்ஸ் கூட சண்டை போடுறதுலாம் வேறு விஷயம், தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் வந்து ஒரு ஹியூமன் பீங்கை கடிக்குதுன்னா அங்கே அந்த ஏரியாவில் பிரச்சனை இருக்குது. நான் பல்லாவரம், பம்மல், அனகபுத்தூர் ஏரியாவில் ஃபுல்லாக ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே டாக் பைட் இன்சிடென்சஸ் கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் ஹவுஸ் பெட்ஸ். ஸ்ட்ரே டாக் பைட்ஸ் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்ஃபில் பண்ண பாருங்கள். நீங்கள் எந்த கேடருக்குள்ளே வரீங்கிறது முக்கியம் கிடையாது. பட் ஒரு 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 10% சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே கொண்டு வர பாருங்கள். இதை மறுபடியும் வந்து ஒரு ஈகோ கிளாஷாக நீயா நானா, நீ பண்ணாத நான் பண்ணேன்னு சொல்லாத, இதெல்லாம் வேண்டாம். ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வளர்த்துக்கோங்க, ஒரு ஒரு நாலேஜ் வளர்த்துக்கோங்க. நிறைய பேஜஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்கியூவர் பேஜ் வந்துட்டு ஃபாலோ பண்ணலன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் டாக் ட்ரெயினர்னு போட்டிங்கன்னா 1008 பேஜ் வருது. இந்தியாவில் இருக்க டாக் ட்ரெயினர்ஸ் கூட விட்டுருங்க, அப்ராடில் இருக்க டாக் ட்ரெயினர்ஸ் பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அவங்க. நீங்கள் அதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ தெரியும். உங்களுக்கு உங்கள் டாக் கூட என்ன பண்ணணும், ஸ்ட்ரே டாக் கூட என்ன பண்ணக்கூடாது. கொஞ்சம் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே அவங்களோட பிஹேவியர் புரிய ஆரம்பிக்கும். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் அதில் பார்ப்பீங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்பீங்களா? அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபீச்சர்ஸ் என்னென்ன. ஓகே, எத்தனை ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க? என் நம்பர் எத்தனை பேர்கிட்ட பேசுவீங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபுல்லாக தான். ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறீங்க, ஒரு பெட்டு வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல. எனக்கு வந்துட்டு அடாப்ஷனுக்கு சொல்லி பேசுகிறாங்க. ஃபுட்டு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டால் சொல்ல தெரியல. எத்தனை தடவை ஃபுட்டு கொடுப்பீங்கன்னு சொன்னால் சொல்ல தெரியல. இந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் டாக் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்கள். ஒரு டாகுக்கு வந்துட்டு 2 வாக் பர் டே கம்பல்சரி வேணும். அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வாக் அவுட் சைட் யுவர் ஹவுஸ் கம்பல்சரி வேணும். அந்த அளவு கூட உங்கள் டாகை வந்துட்டு உங்களால் வாக் பண்ண முடியாதுன்னா நீங்கள் டாக் எடுக்காதீங்க வீட்டுக்கு. பர்ச்சேஸும் பண்ணாதீங்க, அடாப்டும் பண்ணாதீங்க. அது டாய் கிடையாது, அது ஒரு லைஃப். அவங்களுக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. இந்த ஒரு பேசிக் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் டு சே. தேங்க்யூ மேம். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து யதார்த்தமான லைஃப்பில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஒரு பர்சனுக்கு வேணுமோ டீட்டெயிலாக சொன்னீங்க, கிளியர் கட்டாக சொல்லிங்க. நான் இது வரைக்கும் பேசின பெட் லவர்ஸ் உங்களை சொல்ல முடியாது, நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உங்களோட பெஸ்ட் பாயிண்ட்டுன்னு எதை மென்ஷன் பண்ணணும்னா அந்த டாக் நீங்கள் ஒரு நாள் ஃபீட் பண்ணாலும் ஒன்றும் இஷ்யூ ஆகாது சொன்னீங்களா, அதுதான் உங்களோட பெஸ்ட் பாயிண்ட் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவோட. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டு போகணும். நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுருக்கணும் இந்த ஃபீல்டில். அப்போ தான் வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு விஷன் கிடைக்கும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு விஷன் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ கிளியர் கட்டாக ஒருத்தவங்க சொல்ல முடியும், இவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்கீங்க டாக்டர் பற்றி. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் சொசைட்டிக்கு தேவை. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சேரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். மீட்டிங். தேங்க்யூ.